துயரப்பட்டவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது, நொறுக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது, மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. இதுல முதல் அதிகாரத்துல கடைசி லைனை பாருங்க, கூறவும். சோ ஒரு சுவிசேஷம் என்பது கூறணும். இரண்டாவது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க, செய்யணும். சோ கடைசி லைன் ஒன்னு, சுவிசேஷம் செய்ய ஊழியத்தினுடைய மெயின் வேலை ஒன்னு கூறணும், இரண்டாவது செய்யணும். நம்ம அநேக நேரத்துல என்ன நினைக்கிறோம்னா, சுவிசேஷம் என்பது அறிவிப்பது மட்டும்தானே. போவோம், இயேசுவை பத்தி சொல்லுவோம், இயேசுவினுடைய மரணத்தை பற்றி சொல்லுவோம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுவோம், இயேசுவினுடைய வருகையை பற்றி சொல்லுவோம், பரலோகத்தை பற்றி சொல்லுவோம், அவருடைய பாடுகளை பற்றி சொல்லுவோம். இதுதான் சுவிசேஷம். சொன்னோம், முடிஞ்சது, வந்தோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு சுவிசேஷ அபிஷேகம் என்ன செய்யணும்னு கேட்டா, சுவிசேஷத்தை கூறவும் செய்யும், அதில் செய்ய வேண்டிய சில வேலைகளும் இருக்கு.